ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு தோசை, இட்லி, சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான, சுவையான, ஹெல்த்தியான குருமா பார்க்கலாம். இதுக்கு மொளக்கட்டின பயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். மசாலா 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய், கூடவே கொஞ்சம் கொப்பரை தேங்காய். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இது 3யும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி இலைகளை அதை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குருமா ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாமே நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சு தாளித்து விட்டுட்டா குருமா ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, கொப்பரை தேங்காவை போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். நான் இங்கே பச்சை தேங்காய்க்கு பதில் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. கூடவே இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து இருக்க ரம்பை இலை போட்டிருக்க. ரம்பை இலை இல்லைன்னா பிரியாணி இலையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம விழுதை அரைச்சி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் அந்த விழுதை இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விடணும். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இது கூடவே நம்ம இஞ்சி, பூண்டும் சேர்த்துருக்கோம். இதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஃப்ளவர் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்த மிக்சியை இப்போ அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கங்க. இந்த குருமா அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.